வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் 2024-2025 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல். மூன்றாம் பாலினத்தவரின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 6வது முறையாக அமலாக்கத்துறை சம்மனை நிராகரித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். சம்மன் சட்டவிரோதமானது என ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி. அரசு அளித்த 42 கோடியை திரும்ப அளிக்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவு. பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு. விரைவு விதிகளை வகுக்க அம்மாநில முதலமைச்சர் சம்பாய் சோரன் உத்தரவு. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் திட்டவட்டம். விரிவான செய்திகள். சட்டப்பேரவையில் தமிழக அரசின் 2024-2025 நிதி ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் கடந்த 12ஆம் தேதி ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்ற நிலையில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டம் மீண்டும் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. அப்போது 2024-2025 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அதில் விவசாயிகளின் இலவச மின்சார திட்டத்திற்கு 500 கோடி ஒதுக்கீடு செய்தும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு 3300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராமப்புறங்களில் 2000 புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் அமைக்க 365 கோடி மற்றும் 5000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். 1100 கோடி மதிப்பில் கோவை விலாங்குறிச்சியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்றும், கல்லணை கால்வாயை நீட்டித்தல் மற்றும் புனரமைப்பதற்கு 400 கோடி மதிப்பில் 2ஆம் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் 13000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் 1000 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். 105 ஆண்டுகளுக்கு முன்பே 1919ஆம் ஆண்டிலேயே காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்றம் செய்து 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர்த்தேக்கம் செய்து ஈரோடு நகரெங்கும் குழாய் விதித்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகம் செய்து நிகழ்த்தி காட்டியவர் அன்றைய ஈரோடு நகர்மன்ற தலைவராக பதவி வகித்த தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என முழங்கி தமிழ் சமூகத்தை வழிநடத்திய தந்தை பெரியார் உள்ளாட்சி அமைப்புகளின் முதன்மையாக பணியாக பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை முன்னிறுத்தி அத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியும் காட்டினார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. தந்தை பெரியாரின் வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டுகளில் ஊரகப் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு 46 லட்சம் குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளது. மேலும் ஊரகப் பகுதியில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு பதிலாக 365 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இந்த ஆண்டு அமைக்கப்படும். தமிழக பட்ஜெட் உரையின் போது திருக்குறள் கூறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு புகழ்ந்து பேசினார். தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது திருக்குறள் கூறி முதல்வர் மு.க. ஸ்டாலினை புகழ்ந்து பேசினார். காட்சி கெளியன் கடுஞ்சொல்லான் அல்லனேல் மீக்கூறு மன்னன் நிலம் என்ற திருக்குறளை கூறி முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசி தனது பட்ஜெட் உரையை தங்கம் தென்னரசு தொடங்கினார். அதில் கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனை கோட்டை உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் எனவும், கலைஞரின் கனவு இல்லம் என இத்திட்டத்திற்கு பெயர் சூட்டப்படும் எனவும் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இதையடுத்து வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நாளை தாக்கல் செய்ய உள்ளார். இதைத் தொடர்ந்து பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் 20, 21ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும், விவாதத்திற்கு 2 அமைச்சர்களும் வரும் 22ஆம் தேதி பதில் அளிக்க உள்ளனர்.
காலத்தை வென்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். குடிமக்கள் எவரும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் எவரிடத்திலும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும். வள்ளுவரின் வாக்கு என்றுமே பொய்க்காது. கடைக்கோடி தமிழர்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒப்பற்ற தலைவராகவும் கடுஞ்சொல் தவிர்த்து மாற்று சிந்தனை கொண்டவர்களையும் அன்போடு அரவணைத்து சென்றிடும் பெருந்தன்மைக்கு இலக்கணமாகவும் திகழ்ந்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கே பெருமை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று அமலாக்கத்துறை முன்பு ஆஜராக மாட்டார் என ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை பண மோசடி உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி 5 முறை நோட்டீஸ் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இதையடுத்து நீதிமன்றத்தை அமலாக்கத்துறை நாடிய நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து 6வது முறையாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன், அந்த சம்மனையும் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகாமல் தவிர்த்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான சம்மன் சட்டவிரோதமானது எனவும் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முதலமைச்சர் சம்பாய் சோரன் உத்தரவிட்டுள்ளார். பீகாரில் கடந்த ஆண்டு ஜனவரி 7 முதல் அக்டோபர் 2 வரை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு ஜார்க்கண்டிலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பல கட்சிகள் கோரிக்கை விடுத்து வந்தது. ஜார்க்கண்டில் ஆளும் கூட்டணியில் உள்ள பேரவை உறுப்பினர்களும் பேரவையில் கோரிக்கை எழுப்பி வந்தனர். இந்நிலையில் பீகார் மற்றும் ஆந்திரத்திற்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் சம்பாய் சோரன் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மாநிலங்களின் வரிசையில் 3வது மாநிலமாக ஜார்க்கண்ட் உள்ளது. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் புதிய சட்டத்தை இயற்றுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் அதிகமான விவசாய சங்கங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக டெல்லியை நோக்கி பேரணி நடத்தினர். இதனை அடுத்து டெல்லி நோக்கி முன்னேறிய விவசாயிகள் மீது காவல்துறையினர் சரமாரி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனால் டெல்லி அம்பாலா நெடுஞ்சாலையில், அதாவது பஞ்சாப் ஹரியானா எல்லையில் ஷம்பு என்ற இடத்தில் டெல்லி நோக்கி பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்களில் சென்று கொண்டிருந்த விவசாயிகளை துணை ராணுவ படையினரும் தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் ஒன்றிய அரசுடன் தங்களது கோரிக்கைகள் குறித்து விவசாய சங்கங்கள் நேற்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் உறுதிபட தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய அரசுடனான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க அவசர சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் மிக்ஜாம் புயல் மற்றும் வரலாறு காணாத இடைவிடாமல் பெய்த கனமழையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சென்னையில் நடைபெற இருந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் கால வரையறையின்றி தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பந்தயத்திற்கான முழு செலவையும் தனியார் நிறுவனமே ஏற்க வேண்டும் என்றும் அரசு அளித்த 42 கோடியை திரும்ப அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் இன்று காலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, உள்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் போன்றவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவோம் என்றும் மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியேற்றுக் கொண்டார்.
திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என்று துரைமுருகன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் இன்று முதல் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள தலைமை கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை முறையாக பூர்த்தி செய்து மார்ச் 7ஆம் தேதிக்குள் தலைமை கழகத்தில் சேர்த்திட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான விண்ணப்ப தேதியை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புவோர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் 21ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் வகையில் 2022-2023 சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி மதுரை திருப்பத்தூர் சாலையில் உள்ள யாதவா பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் இத்திட்டத்தினை துவக்கி வைத்தார். 86 கோடி மதிப்பில் 33 விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய விளையாட்டு உபகரணங்களை 420 கிராம ஊராட்சிகளை சேர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினார். கரூரில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் கரூர் மக்களவை தொகுதி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமை வகித்து பேசினார். திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி எம்பியுமான ராசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் பேசிய ராசா, ஊழல், மதவாதம், சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்டிருக்கும் மோடி அரசை என கூறினார். தென்காசி மாவட்டத்தில் மதிமுக வளர்ச்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நிதியாக மருதபுரம் கிராமத்தில் இருந்து ரூபாய் 1 லட்சம் நிதி வழங்கப்பட்டது. மேல நீலித நல்லூர் கிழக்கு ஒன்றியத்தில் அமைந்துள்ள மிக சிறிய கிராமமான மருதபுரம் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மதிமுகவிற்கு ஆதரவை வழங்கி வருகிறது. இங்கு மதிமுக சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதி இணையதள அணி சார்பாக கொடியேற்று விழா விமர்சையாக நடைபெற்றது. மதிமுக கொடியை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கழக வளர்ச்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நிதியாக திரட்டப்பட்ட 1 லட்சம் ரூபாயை திமு ராஜேந்திரனிடம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதி இணையதள அணி பொறுப்பாளர் ராகவன் ராஜகோபால் வழங்கினார். இந்த விழாவில் தென்காசி வடக்கு மாவட்ட மதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் குன்னியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த குன்னத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குறைதீர்க்கும் குன்னியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பூஜை, கலச பூஜை, 108 மூலிகை கொண்டு யாக பூஜை, பூர்ணாகதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் காவல்துறை மற்றும் காவல்துறையினரின் குடும்பத்திற்கான மகிழ்ச்சி திட்டம் மற்றும் குடும்ப நல மையம் தொடக்க விழாவை காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் துவக்கி வைத்தார். சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு துறை மற்றும் போக்குவரத்து துறை உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினருக்கு தொடர் பணி அழுத்தம் காரணமாகவும் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகும் நிலை உள்ளது. இதனால் காவல்துறையினருக்கு மனநல ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கும் வகையில் காவலர்களுக்கான மகிழ்ச்சி என்ற திட்டம் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. சென்னையை தொடர்ந்து மதுரையில் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான மகிழ்ச்சி திட்டம் மற்றும் குடும்ப நல மையத்தை காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார்.
வேலூர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சலை தடுக்க தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு மஞ்சப்பை வழங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இதில் கூட்டுறவுத்துறையினை இயக்குநர் குண ஐயப்பதுரை உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, வேலூர் மாவட்டத்தில் இதுவரை யாருக்கும் பறவை காய்ச்சல் இல்லை என தெரிவித்தார். கடந்த 2 நாட்களாக ஆந்திராவிலிருந்து வரும் வாகனங்களுக்கு மருந்து அடித்து வருவதாக கூறினார். வேலூர் மாவட்டத்தில் ஆந்திராவை ஒட்டி வருகிற பகுதிகளில் இருந்து நமக்கு வருகிற சாலைகள் 4 இடத்துல நாம் செக் போஸ்ட் ஏற்படுத்தி இருக்கிறோம். சேர்க்காடு, கிறிஸ்டியன்பேட், பரதராமி, சைனகுண்டா ஆகிய 4 இடங்களில் செக் போஸ்ட் அமைத்து நம்முடைய ஜேடி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ரெவென்யூ, போலீஸ் அனைவரும் இணைந்து ஆந்திரா பகுதிகளில் இருந்து வருகிற வாகனங்களை நாங்கள் பரிசோதிக்கிறோம். மேலும் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுவதற்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதிப்பு ஏதாவது இருக்கா? இல்லை, இதுவரைக்கும் அட்மிட் இருக்கா? இல்லை, இதுவரைக்கும் அப்படி எதுவும் கண்டறியப்படவில்லை. மருத்துவத்துறையும் முழு வீச்சிலே பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த மாதிரி இந்த வாகனங்களுக்கு எல்லாம் மருந்து அடிக்கிறாங்க. தொடர்ந்து 2 நாட்களாகவே அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போன வியாழக்கிழமை ஈவினிங்ல இருந்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மர்ம காய்ச்சலுக்கு 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த அரவிந்தன் திவ்யா தம்பதியின் மூத்த மகள் பிந்துஸ்ரீ அரசு நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பிந்துஸ்ரீ உயிரிழந்துள்ளார். மர்ம காய்ச்சலுக்கு பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான கவிதை மற்றும் திரைப்பட வாசனங்கள் ஒப்புவித்தல் போட்டி திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. 95 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசினை வழங்கினார். தாராபுரம் மூலனூரில் பவளக்கொடி கும்மி ஆட்டம் 95வது அரங்கேற்றம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள மூலனூர் பவளக்கொடி கும்மி ஆட்ட குழுவினர் 60 நாள் கும்மி ஆட்ட பயிற்சி மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கும்மி ஆட்டத்தின் இறுதி ஆட்டமாக 95வது அரங்கேற்ற நிகழ்ச்சி மூலனூர் ஈஸ்வரன் கோவில் திடலில் நடைபெற்றது. பவளக்கொடி குழு ஆசிரியர் விஸ்வநாதன் தலைமையில் 300 பேர் கலந்து கொண்டு வள்ளி கும்மியாட்ட கலையை பாரம்பரிய சீருடைகளை அணிந்தும் காலில் சலங்கை கட்டி ஆடி பாடி அசத்தினர். இந்த கும்மி ஆட்டத்தை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல் ஊராட்சி திருவள்ளுவர் நகர் பகுதியில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு 100 மீட்டர் தூரம் கொண்ட இலக்கை குறைந்த வினாடியில் கடக்க துள்ளி குதித்து அதிவேகமாக ஓடியது. துள்ளி வரும் காளைகளை அடக்க இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 2 சுற்றுகளாக நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 100 மீட்டர் இலக்கை குறைந்த வினாடியில் அடைந்த காளைகளின் உரிமையாளருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த எருது விடும் விழாவை செங்கம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 5800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 46,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக காசா அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து பாலஸ்தீனத்தின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் ராஃபாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர். காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் வரை போர் நீடிக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ராஃபாவில் நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர் என காசாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் மனிதாபிமான போர் நிறுத்தம் செய்ய கோரி ஐநாவில் அல்ஜீரியா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தின் மீது நாளை வாக்கெடுப்பு நடக்கிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சட்டப்பேரவையில் 2024-2025 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல். 3ஆம் பாலினத்தவரின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 6வது முறையாக அமலாக்கத்துறை சம்மனை நிராகரித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். சம்மன் சட்டவிரோதமானது என ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி. அரசு அளித்த 42 கோடியை திரும்ப அளிக்க வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவு. பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு. விரைவு விதிகளை வகுக்க அம்மாநில முதலமைச்சர் சம்பாய் சோரன் உத்தரவு. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.